என்னவோ என்னவோ என் வசம் நானில்லை. என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிரிவில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னோட சேனல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறது கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து டெய்லியுமே வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம சேனலில். வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க நண்பா. லைக் போட்டால் தான் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இப்போ வாங்க அந்த வீடியோ எப்படி மேப் பண்ணணும் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான் அந்த வீடியோ. ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு சென்டராக அந்த ப்ளஸனை கிளிக் பண்ணிட்டு ரேஷியோ எல்லாமே கொடுத்துருங்க. கீழே எல்லாம் கொடுத்துட்டு க்ரீக் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் அந்த ப்ளஸனை இது பண்ணிட்டு இப்போ நம்ம எப்பவும் போல மீடியாவில் போய்ட்டு இமேஜ் வந்து அட் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியாவில் வந்து போய்க்கிறேன். ஓகே, இந்த இமேஜை நான் அட் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் ஏரியா கொடுத்தீங்கன்னா இமேஜ் இந்த ஸ்கில்லில் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஆகின அந்த இமேஜ் எப்பவும் போல் வந்து 2 செகண்ட் தான் வந்து ஆட் ஆகும். நீங்கள் 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ண முடியும். அந்த மாதிரி கையை வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டுருங்க. முடிச்சுட்டு பேக்கில் வந்துட்டு இப்போ ஆடியோ அட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நான் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டேட்டா இருக்குது பாருங்கள், ஆடியோவில் விட்டு விவாவில் கொடுத்துட்டு நான் ஆடியோ வந்து அட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ளஸ்னை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஆடியோ வந்து ஆட் ஆயிரும். நான் வால்யூம் நான் ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பிரைட் அதுக்காக தான் கையை வச்சு மூவ் பண்ணி இமேஜ் கீழே வச்சுக்கிறேன் ஆடியோவை. இப்போ அடுத்து நம்ம அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பண்ண போகிறோம். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு பல்சேஷனுங்கிற எஃபெக்ட் அட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. செடி கொடுத்து ஓகேவா. உள்ளே வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.40 வச்சுருங்க. ஓகே ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.40. ஸ்டிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக எழுத்துட்ருங்க 1:1. அடுத்து வந்து க்ரோ பார்த்தீங்கன்னா 1.10 இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் ஒருக்கா பாருங்கள். ஓகேவா. அடுத்து அதே மாதிரி இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. போய்ட்டு ஸ்விங்கிற எஃபெக்ட் இருக்கும், அதை அட் பண்ணிட்டு சென்டி கொடுத்து உள்ளே வந்துட்டு அந்த ஸ்விங்கிற எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டில் வந்து 0.30 வச்சுருங்க. அடுத்து ஆங்கிள் 1 வந்து -6. அடுத்து ஆங்கிள் 2 வந்து +6 வச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான் நண்பா. வேறு எந்த ஒரு வேலையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இமேஜ் கீழேருந்து மேலே வரும், அப்படியே வந்து ரொட்டேட் ஆகி பார்க்க பேக்கில் வந்துட்டு இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் ஒரு எஃபெக்ட் மட்டும் நம்ம அட் பண்ணணும். டிசம்பருக்குள்ளே போய்ட்டு டைல்ஸுங்கிற எஃபெக்ட்டை மட்டும் அட் பண்ணிடுங்க. அட் பண்ணிட்டு ஒன்று மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். செடி உள்ளே வந்துடுங்க. அதை எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு டைல்ஸை மிரருங்கிறத மட்டும் ஆஃபில் இருக்கிறத ஆன் பண்ணி விட்டுருங்க. வேறு எந்த ஒரு வேலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். அப்போ தான் இந்த எஃபெக்ட் நீங்கள் அட் பண்ணி சைடில் அந்த பிளாக் கலர் வந்து ஷேடோ வந்து தெரியாது. அதுக்கு தான். இப்போ அகைன் பேக்கில் வந்துட்டு இப்போ வந்து பிஎன்ஜி இமேஜ் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எனக்கு இது பண்ணிட்டு ஷேப் இமேஜ் அட் பண்ணிட்டு கையை வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு கீழே வச்சிடுறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு அகைன் அந்த கலரில் ஃபீல்டில் போய்ட்டு 3 அந்த பாக்ஸை இது பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பால் மாதிரி வந்திருக்கும், ஆட் ஆயிரும். இந்த மாதிரி இழுத்திங்கன்னா மூவ் ஆகும். சென்டராக வச்சுக்கிறேன் மேலே இங்கிலியமாக. இப்போ அந்த கலரில் இருக்குல்ல அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் பாக்ஸை சைடில் அந்த கலரை நான் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக 0 ஆக்கி விட்டுறேன். இப்போ அந்த பிளாக் கலர் மறைஞ்சிரும். கலர் என்ன வேணும் அப்படின்னா கீழேருந்து இந்த பாக்ஸ் எழுத்திங்கன்னா மேலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிரும். இப்போ பேக்கில் வந்துட்டு இதேமாதிரி ஃபுல்லாக வந்து டேக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டேக் ஆகிருக்கும் ஈஸியாக. ஓகேப்பா. ஓகே, நம்ம இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். அதுக்கிட்ட இந்த ப்ளஸனை இது பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் விட்டு இப்போ சாங்கோட லைனை நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த லைன் வந்து டைப் பண்ணிவிட்டு நான் ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கு சைஸ் நீங்கள் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுருங்க. டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போயே வந்து ஒயிட்டுக்கு இது பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அதை மூவ் பண்ணி கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு இந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து கலர் வந்து கொடுக்க போகிறோம். பேக்கில் வந்துட்டு கலர் ஃபீல்ட் இருக்குல்ல ஃபஸ்ட்டில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். 3ஆவதுல அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பால் வந்து ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன கலர் கொடுத்துருங்க. நீங்கள் ப்ளூவில் மாற்றி மாதிரி வேணும் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு கலர் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா சைடில் இந்த கலருக்கு நான் கொடுத்துட்டு 2 வாலையுமே இந்த மாதிரி கண்டரில் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. அகைன் இருக்கிற இன்னொரு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த பாலை வச்சுட்டு இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேவா. இப்போ பேக்கில் வந்துட்டு இதுக்கு நம்ம வந்து பார்டர் லைன் கொடுப்போம். பார்டரில் போய்ட்டு சைடில் அந்த பாருங்கள் பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆட் பேர் வந்து கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொண்டு போங்க. கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. கீழே இன்னொரு பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு ஷடோ ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணி விட்டுருங்க. அதை ஆன் பண்ணிவிட்டு கலர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கே இருக்கட்டும். சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 கிட்ட மேலே கொண்டுட்டு போங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ டெக்ஸ்ட் உங்களோட கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும். பேக்கில் வந்துடுறேன் பாருங்கள். ஓகேவா. ரெண்டையுமே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா. இப்போ பேக்கில் வந்துட்டுங்க. வந்துட்டு ஒரு நிமிஷம் வேணுமா, நான் டெக்ஸ்ட்டை முன்னாடி இது பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து டேக் பண்ணிக்க போகிறோம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டேக் ஆகிடும் டெக்ஸ்ட்டு. இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் எந்த இடத்த முடியும் நான் வச்சுட்டு டெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சென்டரை கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். அகைன் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அடுத்த எந்த இடத்த முடியுதோ அந்த மாதிரி வச்சுட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு எப்பவும் போல் டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிடுங்க. எல்லா டெக்ஸ்ட்லேயுமே அதே லைன் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லைன் கரெக்டாக வந்திருக்கும். அகைன் அந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க சாங்கை. அதை இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. எல்லாமே டைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3D இருக்கும். அதில் போய்ட்டு வந்து ஃப்ளிப் லேயருங்கிற எஃபெக்ட் இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணி தான் எஃபெக்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். சரி, இந்த கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து நிறையா கீப்பர் மேட் பண்ணுற மாதிரி இருக்கணும்பா. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டில் ஒன்று, அடுத்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வச்சுருங்க. 2வது கீ ஃப்ரேம், அடுத்து 3வது கீ ஃப்ரேம் இங்கே, அடுத்து 4வது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. மொத்தம் வந்து 4 கீ ஃப்ரேமு. இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். -149. ஓகேவா. -149 வச்சுருங்க. அடுத்து வந்து செகண்ட் கீ ஃப்ரேம் வேல்யூ வாங்க, 0வில் இருக்கட்டும். அடுத்து இந்த வந்து 3வது கீ ஃப்ரேம் 0வில் இருக்கட்டும். அடுத்து லாஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா -60 வச்சுருங்க. சாரி நண்பா, இது வந்து 3வது கீ ஃப்ரேம் நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நான் 0வில் வச்சுக்கிறேன். 4வது கீ ஃப்ரேம் வந்து -160. ஓகேவா. -160.3யில் வச்சுருங்க. ஓகேவா. வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு கீ ஃப்ரேம் சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த கிராப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நான் எப்படி வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ பேக்கில் வந்துட்டு அகைன் வந்து அக்சிஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அக்சிஸை கிளிக் பண்ணிட்டு இதே நம்ம வந்து கீப்பர் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, நம்ம டெக்ஸ்ட்டோட சென்டரில் ஒன்று, மொத்தம் 2 கீ ஃப்ரேமு. ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். +198ல் வச்சுருங்க. +198. சென்டர் கீ ஃப்ரேம் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 0வில் இருக்கட்டும். அப்படியே விட்டுருங்க. ஓகேவா. இப்போ அகைன் கீழே வாங்க. அடுத்து கீழே வந்து பிவிட்னு இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து கீ ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட்டில் ஒன்று அட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து +39ல் வச்சுருங்க. அடுத்து வந்து லாஸ்ட்டில் அட் பண்ணுங்கள். இன்னொரு கீ ஃப்ரேமு அட் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +100ல் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வச்சுருங்க எக்ஸோட வேல்யூவு. ஓகேவா. அவ்வளோதான் நண்பா. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து கிராப் இருக்கும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.08 இந்த ரேஞ்சில் வச்சுருங்க. 1.008. அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 0.139ல் வைங்க.
ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. இப்போ நம்ம எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் ஒருக்கா நீங்கள் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் நண்பா. பேக்கில் வந்துட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட் காப்பி ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் ஒருக்கா வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் எப்பவும் போல் மேலே வந்து ஏரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பா.